எஸ்ஓபோ யாரோட போய் சேர்ந்துக்குது? நாகத்தோட போய் சேர்ந்துக்குச்சு. பாத்தியா? இது தாட்டாப்பா வாழ்க்கை. இது என்னது? கவனிங்க, இந்த இதுலயும் நம்ம ஒரு வாழ்க்கை தத்துவம் ஒண்ணு இருக்குது. ரைட், இங்க பாரு, நான் இலகுவா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்றேன். ரைட், அனோட்ல என்ன தாக்கம் நடக்குது? தத்துவத்துல என்ன தாக்கம் நடக்குது? இங்க பாரு, இந்த நாகம் இலத்திறனை இழக்குது. நாகம் என்ன செய்யுது? அதாவது ஞாபகத்துல வச்சுக்க, சமூகத்துல நாங்க கெட்ட பழக்கங்களை இழந்தா உயர்த்தப்படும். கெட்ட பழக்கங்களை இழந்தா என்ன செய்வோம்? அது மாதிரி தான் அந்த நாக இலத்திறனை இழந்த பிற்பாடு ஒட்சியேற்றம் அடையுது. என்ன நடக்குது? ஆனா நாக இழந்த அந்த இலத்திறனை, அதாவது கெட்ட பழக்கத்தை யார் எடுத்துக்கிறா? ஐதரசன். யார் எடுத்துக்கிறது? ஐதரசன். சோ நாகம் இழந்த கெட்ட பழக்கத்தை ஐதரசன் எடுத்துக்கிச்சு. சரியா? அப்ப சமூகத்துல கெட்ட பழக்கத்தை ஏற்றுக்கிட்டா என்ன நடத்துவோம்? சமூகத்துல தாழ்த்தப்படுவோம். என்ன செய்வோம்? ஐதரசன் இலத்திறனை ஏற்று தாழ்த்தலுக்கு உள்ளாகி, அப்ப தாழ்த்தல் நடக்கிற இடத்தை கத்தட்டணும், ஒட்சியேற்றம் நடக்கிற இடத்தை என்ன சொல்லுவோம்? எடுத்துக்கோ. சரியா? இப்ப விளங்குச்சா? அப்ப சமூகத்துல கெட்ட பழக்கத்தை ஏத்துக்குவீங்களா இல்ல கெட்ட பழக்கத்தை இழப்பீங்களா? கெட்ட பழக்கத்தை இழந்துகிட்டு ஒட்சியேற்றம் அடைங்க, உயர்த்தப்படுங்க. ஏன்னா கெட்ட பழக்கத்தை ஏற்றுக்கிட்டா என்னது? தாழ்த்தல். அது மட்டும் இல்ல தம்பி, தாழ்த்துனா தாழ்த்தல் பட்டன்னு சொன்னா இனி தெரியும் தானே, இந்த SO4 2- நம்மளை விட்டு போயிரும். இந்த நான் என்ன H2SO4 யாரோட இருந்துச்சு? இங்க பாரு, H2SO4 இருந்துச்சு. இந்த H2ஓட இந்த SO4 இருந்துச்சு. என்ன நடந்துச்சு? இங்க தாழ்த்தல் நடந்தவனே SO4 யாரோட போய் சேர்ந்துக்குது? நாகத்தோட போய் சேர்ந்துக்குச்சு. பாத்தியா? இது தாட்டாப்பா வாழ்க்கை. இது என்னது? வாழ்க்கை. SO4 என்ன செய்ய போகுது? நாகத்தோட போய் சேர்ந்துக்குச்சு. போ தம்பி, புரிஞ்சா? இப்ப விளங்குதா? கெட்ட பழக்கம்லாம் இருக்க கூடாது. இழந்துடணும். இழந்தா இப்படி SO4 நம்மளோட சேர். என்ன? ரைட். அப்ப இந்த விஷயம் நல்லா விளங்குச்சா எல்லாத்துக்கும்?